இவாளோட எவாலுவேஷன் ஃபார்மேட்டே வேறு. நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நான் இப்படியே சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. உங்கள் குழந்தைய நீங்கள் அந்த ஸ்கூலில் சேர்த்தா மட்டுமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏர்லியாக சேர்க்கணும். நான் 3rd ஸ்டாண்டர்டில் சேர்க்குறேன், 4th ஸ்டாண்டர்டில் சேர்க்குறேன்னாலும் ஓகே, நல்ல விஷயம். அவள் வந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்துடுவாள். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஃப்ரம் கேஜியிலேருந்தே போட்டேன்னா அவளோட ப்ரோட்டோகாலுக்கு கொஞ்சம் ஈஸியாக அடாப்ட் ஆக முடியும். அந்த குழந்தைகளால் அடாப்ட் ஆக முடியும். நமக்கு நீங்கள் ஆசைப்படுற அவுட்புட்ஸ் வந்து அந்த குழந்தைகிட்ட இருந்து கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் என் பொண்ணு வந்து இப்போ 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறா 2023. 2026 என் பையன் அதே ஃபஸ்ட்டு கிரேட் 1க்கு வரப்போகிறான். அவனுக்கு வந்து நிறைய அப்கிரேடட் வெர்ஷன்ஸில் வந்து அவனுக்கு வந்து அவன் வந்து அந்த டைமில் வந்து அவனுக்கு வந்து 2026 வந்து அவனுக்கு இன்னும் அந்த அப்கிரேடட் ப்ரோட்டோகாலில் வந்து அவன் வந்து ட்ராவல் பண்ண போகிறான். நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன் என்ன பண்ண போகிறா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போவே வந்து இந்த கேஜிக்காக ஒரு பிளாக், தனியாக ஒரு பிளாக் கொண்டு வர போகிறா. ஆனால் என் குழந்தை வந்து என் பையன் வந்து அவனுக்கு அது கிடைக்குமான்னு தெரியல. அது எவ்வளோ நாளில் அதெல்லாம் வரப்போகிறதுன்னு தெரியல. இது எல்லாமே அப்கிரேட்ஸ் தான். இன்னொன்று, வனிதா மேமை பற்றி நான் கண்டிப்பாக பேசியாகணும். அவள் வந்து இந்த ஸ்கூலோட பிரின்சிபல், பாரத் வித்யா மந்திரோட பிரின்சிபல். அவளோட அந்த டெடிக்கேஷனை வந்து நான் சொல்லியே ஆகணும். வேறு எந்த ஸ்கூல்லையும் இப்படி ஒரு பிரின்சிபலை பார்த்ததே கிடையாது. அவளோட ஒர்க் டெடிக்கேஷன், அவளோட அந்த டிசைனிங், எக்ஸிக்யூஷன், அந்த ப்ரோட்டோகால் படி எக்ஸிக்யூட் பண்ண அந்த குழந்தைகளை வந்து பண்ண வச்சு அப்படியே கொண்டு போகிறது எல்லாமே வந்து இது வந்து பிடிச்சு, மனசுக்கு பிடிச்சு இதை வந்து செஞ்சால் மட்டும்தான் அது வந்து வேற மாதிரி நமக்கு வந்து தோணும். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்ட்டு. நம்ம வந்து சொல்கிறத அப்படியே நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அப்கிரேட்ஸே இருக்காது. ஜஸ்ட்டு ஏற்கனவே ஃப்ரேம் பண்ணினது அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிட்டே போகுமே தவிர நியூ அப்கிரேட்ஸ் வந்து அங்கே வந்து வராது. புதுசாக அங்கே வந்து ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்குன்னா வனிதா மேமோட டெடிக்கேஷன் அங்கே வந்து மெயினாக இருக்குது. அதை நான் சொல்லி ஆகணும். சீனியர் மேமை சொல்லவே வேண்டாம். காந்திமதி மேமை பார்த்தாலே, அவள் வந்து காட்சி கொடுத்தாலே போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம குழந்தையில அந்த ப்ரோட்டோகாலுக்கு நம்ம அடாப்டாக வச்சுடுவோம். இது ரொம்ப உண்மை. அடுத்தது, உஷா மேமை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது, அவளோட நான் பழகினதில்லை. ஆனால் பாரத் மாண்டிசோரியோட பில்லரை வந்து அவளாக சொல்ல வேணாம். அவளும் நிறைய விஷயங்கள் பண்ணின்னு இருக்கா, இல்லைன்னு சொல்லவே முடியாது.